So today I'm going to take a 5 interview question, hot tips of interview question of resume making. So no lies please. ஸோ வந்து ஒரு லைஸ் கூட இருக்கக்கூடாது, ஒரு பொய் கூட நம்ம சொல்லியிருக்கக்கூடாது. கீப் த சேலரி இந்த மைண்ட். நம்ம வந்து ஃபிக்ஸாக சேலரி வச்சுருக்கணும். அந்த சேலரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெஸ்யூமை எய்ம் பண்ணி க்ரியேட் பண்ணணும். அனலைஸ் ஜாப் ஆட்ஸு. நம்ம ஜாப் ஆட்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும், நம்ம பார்க்கணும். அதை அனலைஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வேலை தேடணும். ஸோ கெட் சம் ஒன் எல்ஸ் டு ரெவ்யூ யுவர் ரெஸ்யூம். நம்ம ரெஸ்யூமை வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது, நல்லா இல்லைன்னு யோசித்தாலும் ஒரு நல்ல ஐடியா வந்து தேர்ட் ஒப்பீனியன், ஒரு நல்ல பொசிஷனில் உள்ளவங்கக்கிட்ட போய் கேட்கணும். ஸோ வந்து அப்படி கேட்கும் போது அவங்க கொடுக்குற சஜஷன் யூஸ் பண்ணி ரெஸ்யூமை வந்து நல்லா பில்ட் பண்ணலாம். 1 or 2 pages. ஸோ ரெஸ்யூம் வந்து எப்பயுமே எல்லோரும் சொல்கிறது 1 or 2 pages இருக்குது. ஷார்ட்டாக இருந்தாலும் நல்ல ரெஸ்யூமாக இருந்தால் அது பெட்டராக இருக்கும். ஸோ யூஸ் ஆக்ஷன் வேர்ப்ஸ். இந்த மாதிரி மேனேஜ்டு, பிளான்டு, என்ஃபோர்ஸ்டு, கோச்டு, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ப்ஸ்லாம் வந்து ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து யூஸ் குட் பிரிண்டர். எப்பயுமே வந்து ரெஸ்யூமே சிவி, அதாவது வந்து சிவி இருக்குன்னா அது வந்து பேப்பர் வெர்ஷனில் வந்து இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல லேசர் பிரிண்டர் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஸோ நோ ஹாபீஸ். இப்போ 100% என்னது அப்படின்னா உங்கள் ஹாபீஸை சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்விம்மிங் டீமில் இருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அதை ஷேர் பண்ணுறது நல்லது, பட் எம்ப்ளாயீஸோட ஷேர் பண்ணுறதுங்கிறது நல்லது கிடையாது. ஸோ ரெஸ்யூம் மேலே ஆட் பண்ணக்கூடாது. அப்டேட் யுவர் ரெஸ்யூம் ரெகுலர்லி. எப்போ பார்த்தாலும் உங்கள் ரெஸ்யூமை வந்து நீங்கள் படிக்கிற கோர்ஸோ, ட்ரைனிங் ப்ரோக்ராமோ, அகாடமிக் குவாலிஃபிகேஷனோ எதுவாக இருந்தாலும் அதை ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும், அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ வந்து படித்து என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணணும். ஸோ கிளியர் அண்ட் கிறிஸ்பாக இருக்கணும் உங்கள் ரெஸ்யூமே. ஸோ வந்து நோ ஸ்கேட்டர்ட் இன்ஃபர்மேஷன். அங்கங்கே உங்கள் இன்ஃபர்மேஷன் நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கொடுக்கும். அதாவது நான் வந்து இப்போ படித்து ட்ராமா பண்ணிகிட்டு இருந்தேன் படிக்கும் போது ஃபஸ்ட் இயரில், நெக்ஸ்ட் இயரில் வந்து நான் அக்கௌண்டனாக வேலை செஞ்சேன். இந்த மாதிரி ஸ்கேட்டர்டான இன்ஃபர்மேஷன், ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் இல்லாத ரெஸ்யூம் வந்து நல்லா இருக்காது. ஸோ அது வந்து வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. மேக் த டிசைன் ஃப்ளோ வித் ஒயிட் ஸ்பேஸ். ஸோ வந்து உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒயிட் ஸ்பேஸ் இருக்குன்னா ஓவராக ஒயிட் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஒரு பேராகிராஃபில் ஒயிட் ஸ்பேஸு, லைன்ஸு, டெக்ஸ்டில் ஒயிட் ஸ்பேஸு ஸோ இருக்கக்கூடாது. லிஸ்ட் ஆல் யுவர் பொசிஷன். உங்கள் பொசிஷன் என்னென்னலாம் நீங்கள் இருந்தீங்க, ஒரு 10 இயர்ஸில் வந்து என்னென்ன பொசிஷனில் இருந்தீங்களோ அதெல்லாத்தையும் நோட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத அன்னெசரியான பொசிஷன், நான் 17 இயர்ஸில் காஃபி கடையில் வேலை செஞ்சேன், அந்த மாதிரி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. நோ ஜார்கன்ஸ் ஆர் ஸ்லாங்கர். ஸோ வந்து உங்கள் ஸ்லாங்கை வந்து இங்கே வந்து ரெஸ்யூமேல போடக்கூடாது. எப்பயுமே ரெஸ்யூமே ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். ஸோ கேர்ஃபுல் வித் சாம்பிள் ரெஸ்யூமே டெம்ப்ளேட்ஸை. சாம்பிள் ரெஸ்யூமே டெம்ப்ளேட்ஸில் வச்சுருக்கதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு பெஸ்ட்டான ரெஸ்யூமே 10 இருக்குன்னா அதில் நல்லதை எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சு அதை எழுதுறதுன்றது நல்லதில்லை. யூனிக்காக இருக்கணும் உங்கள் ரெஸ்யூம். ஸோ வந்து க்ரியேட் அண்ட் இமெயில் ப்ரூஃப் ஃபார்மேட்டிங். உங்கள் இமெயிலை வந்து க்ரியேட் பண்ணணும், டெக்ஸ்ட் வெர்ஷனாக இருக்கணும். ஸோ ரிமூவ் யுவர் ஓல்டர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட ஓல்டர் 20 இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரிமூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து 17 இயர்ஸில் நான் வந்து லோக்கல் காஃபி ஷாப்பில் இருந்தேன், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ 15 இயர்ஸ் நான் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜராக இருக்கேன், ஹெச்ஆராக இருக்கேன், எம்ப்ளாயராக இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரிலவெண்ட்டான ரெஸ்யூமே தான் வந்து பில்ட் பண்ணணும். நோ ஃபேன்சி டிசைன் டீட்டெயில்ஸ். உங்களோட ரெஸ்யூமேல வந்து கலர், பேக்ரவுண்ட்ஸ், ஃபேன்சி ஃபாண்ட்ஸு, இமேஜஸ்ஸு அது ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இந்த மாதிரி எதுவும் போடக்கூடாது. லிட்டில் ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணுறது டாக்குமெண்ட்டில், ஸோ இதெல்லாம் பண்ணவே கூடாது. நோ ப்ரனவுன்ஸை. ஐ மீ அப்படிங்கிற ப்ரனவுன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. டோன்ட் ஃபர்கெட் த பேசிக்ஸ். பேசிக்காக அந்த நேம் வந்து உங்கள் ரெஸ்யூமேல போல்ட் லெட்டர்ஸில், கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கணும்.
அதுக்கப்புறம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கணும். எல்லா ரெஸ்யூமேல நேமும் காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் இருக்கணும். ஸோ கன்சிடர் கெட்டிங் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப். ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் ஏதாவது ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்கக்கிட்ட இல்லை ப்ரொஃபஷ்னலாக ஹெல்ப் கேளுங்க. ஸோ அது அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஒர்த் த மணி தான். ஸோ do like, share, subscribe to my channel. Thank you for the further videos. Comment me in the comment section.